ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை மொச்சப்பயிறு கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மொச்சப்பயிரை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உரித்து வச்சுக்கோங்க. 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இது பச்சை மொச்சப்பயிறு. உங்களுக்கு காஞ்ச மொச்சப்பயிறு தான் கிடைக்கும்னா அதை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கிரேவி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். இதுவும் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துருங்க. கடுகு வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருங்க. சோம்பு வெடித்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மொச்சப்பயிரை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வச்சுருக்க மசாலா பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். மசாலா சேர்த்துட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. ஒரு 5-6 தேங்காய் சீல் எடுத்து வச்சுருக்கேன். அதை தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிருங்க. மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை அதில் சேர்த்துருங்க. தேங்காயை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அதை சிம்மில் வச்சுருங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல திக் கன்சிஸ்டன்சியில் சூப்பராக நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.